ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்திற்கு கீழே போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தினால் உங்க வாழ்க்கையில கோபாக்கினை தான் வருமே தவிர சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. அப்ப நீங்க சுதந்திரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா கிருபை வேணும். கிருபை எதன் மூலமா வரும்? விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் தாங்க வரும். நியாயப்பிரமாணம் தேவன் உங்ககிட்ட இருக்கிற பாவத்தை வெளிக்கொண்டு வர்றதற்காக ஏற்படுத்தப்பட்டதானே தவிர உங்களுக்கு கிருபை அளிக்கக்கூடிய விதத்துல அந்த பிரமாணம் ஏற்படுத்தப்படல. ஒருவனாலும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாது. அதற்காக தான் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போ தேவன் நமக்காக நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தீர்த்திருக்கிறார். அப்படிங்கிற அந்த விசுவாசத்துல நம்ம வளரும் பொழுது தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில இறங்கும். நம்ம சுதந்திரவாளிகளா இருக்க முடியும்.